உபகரணமானது பலகையில் திருகாணியை பூட்டுவதற்கு முன்னோடியாக ஒரு துளையிடுவதற்கு இவ்வகை உபகரணங்கள் பயன்படுகின்றது. பலகையில் துளையிடுவதன் ஊடாக திருகாணியை இலகுவாக நேர்த்தியாகவும் பூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக ஆலிஸ் கட்டர் உபகரணம் பயன்படுத்தப்படுகின்றது. அதன் வடிவங்கள் இந்த உருவில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வினா, பலகை ஒன்றில் திருகாணியை பூட்டுவதற்கு முன்பாக பலகையில் துளையிடுவதற்கு பொருத்தமான உபகரணம் எது? பலகை ஒன்றில் திருகாணியை பூட்டுவதற்கு முன்பாக பலகையில் துளையிடுவதற்கு பொருத்தமான உபகரணம் எது? இப்போ பலகையில் துளையிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருகாணியை பூட்டுவதற்கு முன்பாக. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், துளையிடுவதற்கு என்று குறிப்பிடும் போது உங்களுக்கு முதலாவது உபகரணம் சுத்தியல், அது பொருத்தமற்றது. ரெண்டாவது மூக்குக்குரடு, ஊசிக்குரடு பொருத்தமற்றது. மூன்றாவதாக காணப்படுகின்ற ஆலிஸ் கட்டர் உபகரணம் திருகாணியை பூட்டுவதற்கு முன்பாக பலகையில் துளையிடுவதற்கு இந்த வகை உபகரணம் பெரிதும் பயன்படுகிறது. ஆகவே விடை மூன்றாவது. மரம் அறிதல் செயற்பாடு, இவற்றுக்கு பயன்படும் உபகரணங்களை நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். மரமறியும் கைவாள், ஹேண்ட் ஷோ. மரமறியும் கைவாள் உருவில் நீங்கள் மரமறியும் கைவாள் எவ்வாறான வடிவங்களோடு இருக்கும், அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, இந்த முறையில், அதாவது மரம் அறியும் போது எவ்வாறு பிடித்திருத்தல் வேண்டும் என்பதையும் இந்த உரு காட்டுகின்றது. உருவில் மரம் எவ்வாறு அறியப்படுகின்றது, வாள் மரத்தின் மீது அறியும் போது வைக்கப்பட வேண்டிய முறையினையும் இதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது முக்கியமாக மரம் அறிவதை இலகுவாக்கும். வாள் பிடிக்கின்ற முறையே மரத்தை அறிவதை இலகுவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகின்றது என்பதையும் கவனத்தில் கொள்க. பலகை ஒன்றினை நேர்த்தியாக அறியும் முறை இங்கு காட்டப்படுகின்றது. பலகை ஒன்றினை நேர்த்தியாக அறியும் முறை. அப்போ ஒரு பலகையை நேர்த்தியாக அறியணும் என்றால் வாள் பிடிக்கின்ற முறையினை தீர்மானிக்கும். நீங்கள் வாளை சரியான முறையிலே கையாளாமல் நாங்கள் தவறான முறையிலே வாளை பிடிப்போமாக இருந்தால் பலகையை நேர்த்தியாக அறிய முடியாது. அது வெட்டுகின்ற இது வேறு நாங்கள் தீர்மானிக்கின்ற பகுதியில் இருந்து அது வேறு பக்கமாக வெட்டி செல்லக்கூடியதை அவதானிக்கலாம். ஆகவே நாங்கள் வாள் பிடிக்கின்ற முறை நேர்த்தியாக அறிதலில் முக்கிய பங்காற்றுகின்றது என்பதை கவனத்தில் கொள்க. இங்கு மரமறியும் செயற்பாட்டை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறு நேர்த்தியாக மரத்தினை வாழ்நாள் அறிய முடியும் என்பதை இங்கு எடுத்து காட்டுகின்றது. இங்கு நீங்கள் அவதானிப்பது மின்சாரத்திலான பலகை அறியும் வாள், அதாவது மின்சாரத்தினால் இயங்கும் பலகை அறியும் வாள். இதிலே முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இது வேலையை இலகுவாக்குவதில் கூடிய பங்காற்றுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சில சாதாரண கைவாளால் அறிய முடியாத சில வேறுபட்ட அறிதல் செயற்பாட்டை இந்த உபகரணத்தை கொண்டு ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு வட்ட வடிவமான பலகையினை நாங்கள் நேர்த்தியான கைவாளால் அறிய முடியாது. ஆனால் மின்சாரத்திலான பலகை அறியும் கைவாளால் இதை நாங்கள் வட்ட வடிவமான பலகையை கூட வெட்டக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு பல்வேறுபட்ட மலம் அறிவதற்குரிய அலகினை மாற்றிக்கொள்ள முடியும். மாற்றிய வெவ்வேறுபட்ட அலகினை மாற்றி வெவ்வேறுபட்ட அளவுகள் கொண்ட பலகைகளை அறிவதற்கு இந்த உபகரணங்கள் முக்கிய பங்காற்றுகின்றது. தற்போது நீங்கள் உருவில் காண்பது மரமறியும் இயந்திரம். இது நவீன மரமறியும் இயந்திரமாக தற்போது காணப்படுகின்றது. நேர்த்தியாகவும் வேலைகளை இலகுவாகவும்
செய்து முடிப்பதற்கு இவ்வாறான மரமறியும் உபகரணங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. நீங்கள் இந்த உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மின்சார பலகை அறியும் வாளின் அலகு. மின்சார பலகை அறியும் வாளின் அலகு எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கு உங்களுக்கு உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வினா, பலகை ஒன்றினை அறிவதற்கு மிக பொருத்தமான உபகரணம் ஒன்று அல்லாதது எது? பலகை ஒன்றினை அறிவதற்கு மிக பொருத்தமான உபகரணம் ஒன்று அல்லாதது எது? அப்போ இங்கே 3 வகையான உருக்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. முதலாவது மரமறிவதற்குரிய கைவாள், ஆகவே அது பொருத்தமானது. ரெண்டாவது மின்சாரத்திலான மரமறியும் இயந்திரம், அதுவும் பலகை ஒன்றினை அறிவதற்கு பொருத்தமானது. மூன்றாவதாக காணப்படும் அது வாள் வகையை சேர்ந்தது, ஆனால் அது பலகை மரங்கள் சார்ந்ததல்ல, இது உலோகம் சார்ந்த வாள், உலோகம் அறியும் கைவாள். அது உலோகம் சார்ந்தவைகளே அறியக்கூடியது. அப்போ இதில் ஒன்று அல்லாதது என்று கேட்கப்படும் பட்சத்தில் அது 3வது விடையாக நாங்கள் கொள்ளலாம். உருவில் காணப்படுவது ஜி இடுக்கி, அதாவது ஜி வடிவம் கொண்டதான இடுக்கி. இது பொதுவாக இந்த இடுக்கி நீங்கள் மேல் வகுப்புகளில் விஞ்ஞான ஆய்வு கூடங்களில் இவ்வாறான இடுக்கிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. இவற்றில் பயன்பாட்டில் ஒரு பொருளை, ஒரு இரும்பு சார்ந்த பொருட்களை நேர்த்தியாக நிறுத்தி வைப்பதற்கு இந்த இடுக்கியை பயன்படுத்தி அதாவது சுரையினை பூட்டுவதனூடாக அந்த குறித்த பொருளை வைத்திருக்க முடியும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. நீங்கள் இது உருவில் இதை அவதானிக்கலாம். ஜி இடுக்கி, அதாவது ஜி இடுக்கி என முக்கியமாக குறிப்பிடுவதற்கு காரணம் ஜி ஆங்கில எழுத்தில் ஜி வடிவத்தை கொண்டிருப்பதாலாகும். இவ்வையான இடுக்கிகளை விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள், இரும்பு பட்டறைகள் மற்றும் டயர் டியூப் ஒட்டும் இடங்கள் போன்ற தொழிற்சாலைகள், சில தொழிற்சாலைகளில் இவ்வாறான இடுக்கிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் இனி பொதுவாக வேலை செய்யும் ஸ்தலங்களுக்கு சென்றால் இவ்வாறான இடுக்கிகளை நீங்கள் அவதானிக்கலாம். ஜி இடுக்கி. உருவில் காண்பது ஊசி மருந்து ஏற்றி, மருந்து செலுத்தும் புகுத்தி, ஊசி ஏற்றி, ஸ்ட்ரிஞ்ச். இவ்வகையான உபகரணங்களை நீங்கள் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மருந்து ஏற்றுவதற்காக ஊசி ஏற்றும் போது நீங்கள் இதனை அவதானித்திருப்பீர்கள். இவ்வகையான உபகரணங்கள் வைத்தியசாலைகளில் கூடுதலாக பயன்பாட்டில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை சொன்ன பெயர்களை கொண்டு அழைப்பார்கள். முதலாவது வினா, நோயாளி ஒருவருக்கு மருந்தேற்றுவதற்கு பயன்படும் உபகரணம் எது? நோயாளி ஒருவருக்கு மருந்தேற்றுவதற்கு பயன்படும் உபகரணம் எது? அப்போ கீழே தரப்பட்டுள்ள 3 உருக்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விடையினை தெரிவு செய்தல் வேண்டும். இங்கே நீங்கள் முக்கியமாக 3 விடைகளையும் அவதானிப்பீர்களாக இருந்தால் 3ம் ஊசி வகையை சார்ந்ததே. அது வெவ்வேறு பயன்பாட்டுக்கு உரியதாக காணப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் முதலாவது விடையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது திரவ மருந்து செலுத்தி, ஸ்ட்ரிஞ்ச் என்ற பெயர்களால் அழைக்கப்படும். திரவ மருந்து செலுத்தி, திரவ மருந்து புகுத்தி என்ற பெயரால் அழைக்கப்படும். அது நோயாளிகளுக்கு மருந்தேற்றுவதற்கு பயன்படும் ஒரு உபகரணம் என்ற இதை சரியான விடையாக அதை கொள்ளலாம். ஆனால் 2வது தையல் ஊசி, அதாவது துணி தைப்பதற்கு நூலை அதில் கோத்து தைப்பதற்காக பயன்படுகின்ற ஒரு ஊசி வகை. 3வது சாக்கூசி என அழைப்பார்கள். சாக்கு சார்ந்த பொருட்களை பொருத்தி தைப்பதற்கு இவ்வகையான ஊசிகள் பயன்படுத்தப்படுது. இதை சொல்கிறது சாக்கூசி என அழைப்பார். அதுவும் பொருத்தமற்றது. இது நோயாளி மருந்தை செலுத்துவதற்காக பயன்படும் ஊசி முதலாவது. ஆகிய முதலாவது விடை சரியானது. தரப்பட்ட உருவில் நோயாளி ஒருவருக்கு வைத்தியரினால் மருந்து ஊசி மூலம் ஏற்றப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை சொல்லும் உபகரணம் திரவ மருந்து செலுத்தி, திரவ மருந்து பூத்தி, ஸ்ட்ரிஞ்ச் என்ற பல்வேறுபட்ட பெயர்களால் அழைக்கப்படும்.
இதை நீங்கள் இங்கு உருவில் காணக்கூடியதாக இருக்கிறது. திரவ மருந்து செலுத்திய பயன்படுத்தி எவ்வாறு திரவம் சார்ந்த பொருட்கள் உள்ளிழுக்கப்படுகின்றது என்பதனை நீங்கள் இங்கு உருவில் காணக்கூடியதாக உள்ளது. அம்புக்குறி காட்டும் பகுதியை ஆடு தண்டை மேல் நோக்கி இழுப்பதனூடாக மருந்தை உள்ளிழுக்க முடியும். ஆடுதண்டை உள்நோக்கி தள்ளுவதனூடாக மருந்தினை வெளியே செலுத்த முடியும். இவ்வாறான ஒரு செயற்பாடே இங்கு உருவில் காட்டப்பட்டுள்ளது. திரவ மருந்து செலுத்தி. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது வேணியர் இடுக்குமானி. வேணியர் இடுக்குமானி சிறிய பொருட்களின் தடிப்புக்கள், அதாவது நாணயம், சுரையாணி போன்ற பொருட்களில் அளப்பதற்கு இவ்வகையான உபகரணம் பங்காற்றுகின்றது. அதை நாங்கள் கீழ் வரும் உருக்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. உருவில் காணப்படுவது வேணியர் இடுக்குமானி. வேணியர் இடுக்குமானி இது சிறிய பொருட்களின் தடிப்பு, அதாவது நாணயங்கள், சிறிய கொப்பிகள் இவற்றின் தடிப்புகளை அளப்பதற்கு இவ்வகையான உபகரணங்கள் பயன்படுகின்றன. இது மேல் வகுப்பில் முக்கியமாக பயன்பாட்டில் இருக்கின்றது. நீங்கள் இதை பொதுவாக அறிந்து கொள்வது நல்லது. வேணியர் இடுக்குமானியால் நாணய குற்றிகள், சிறிய சுரியாணிகளை அளத்தல் செயற்பாட்டை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாணய குற்றிகளின் தடிப்பு, விட்டம், பலகை குற்றிகளின் தடிப்பு, சுரியாணிகளின் தடிப்பு என்பவற்றை விட்டம், சுரியாணிகளின் விட்டம் போன்றவற்றினை அளவிடுவதற்கு இது பயன்படுகின்றது. இதன் அளவினை சரியான நவீன டிஜிட்டல் அளவுகளில் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நேரடியாகவே அளக்கப்படுகின்ற அளவு இங்கு காட்டப்படும். வேணியர் இடுக்குமானி எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதை இங்கு நீங்கள் அவதானிக்கலாம். வேணியர் இடுக்குமானி எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை தரப்பட்ட உருவினை கொண்டு நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் இப்போது பார்க்க இருப்பது கைக்கோடரி, ஹேண்ட் எக்ஸ். கைக்கோடரி, ஹேண்ட் எக்ஸ். கைக்கோடரி, ஹேண்ட் எக்ஸ். நீங்கள் உருவில் பல்வேறுபட்ட கைக்கோடரி வகைகளின் உருக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான கைக்கோடரிகளின் பயன்பாட்டை நீங்கள் நோக்குவீர்களாக இருந்தால் இலகுவாக எடுத்து செல்லக்கூடியதாகவும், வேலைகளை இலகுவாக்குவதில் முக்கிய பங்காற்றக்கூடியதாகவும், உயரமான மரங்களிலே ஏறி மரங்களை கொப்புகளை தரிப்பதற்கு இலகுவானதாகவும் காணப்படுவதாக இந்த கைக்கோடரியின் பயன்பாடு முக்கிய பங்காற்றுகின்றது. சாதாரண கோடரியிலிருந்து கைக்கோடரி வேறுபட்ட பயன்பாட்டை கொண்டது. இலகுவாக கொண்டு சென்று மரங்களை கொப்புகளை தரிப்பதற்கு இவ்வகை கோடரிகள் பெரிதும் உதவுகின்றது. முதலாவது வினா, பெரிய மரங்களில் ஏறி மரக்கிளைகளை தரிப்பதற்கு பயன்படும் மிக பொருத்தமான இலகுவான உபகரணம் எது? பெரிய மரங்களில் ஏறி மரக்கிளைகளை தரிப்பதற்கு பயன்படும் மிக பொருத்தமான இலகுவான உபகரணம் எது என கேட்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இங்கே கவனிக்கப்பட வேண்டியது, மரங்களில் ஏறி மரக்கிளைகளை தரிக்க வேணும், அது மாத்திரமல்லாமல் இலகுவானதாகவும் இருக்க வேண்டும் என்ற கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது வினாவில். ஆகவே நீங்கள் இங்கே 3 வகையான விடைகள், அதாவது 3 வகையான உருக்களை கொண்ட விடைகள் தரப்பட்டுள்ளன. அதில் முதலாவது விடையாக நீங்கள் பார்க்கின்ற உரு வாட்ச். இது மரங்களை சீவுவதற்கு, அதாவது பனம் சிலாகைகளாக உருவாக்குவதற்காக சீவுவதற்கு இந்த உபகரணம் பயன்படுகின்றது வாட்ச். ரெண்டாவது, மரங்களை அறிவதற்கு பயன்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், பெரிய மரங்கள் ஏறி மரக்கிளைகளை தரிப்பதற்கு அதே போல் கைவாளை பயன்படுத்தியும் அறியலாம் தானே. ஆனால் அது வேலையை இலவாக்குவதில் ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் மரங்களை அறிவது என்பது கடினமான ஒரு விடயம்.
அது பொருத்தமற்றது. மூன்றாவது கைக்கோடரி. கைக்கோடரி உயரமான இடங்களில் ஏறி, உயரமான மரங்களில் ஏறி மரங்களை, அதாவது கொப்புகள் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அதை தரித்து வெட்டுவதற்கு இந்த கைக்கோடரி மிகவும் உதவும். ஆகவே மிக பொருத்தமானதும் இலகுவானதும் என்று கேட்கப்படும் பட்சத்தில் இந்த கைக்கோடரி உதவுகின்றது. சரியான விடை மூன்றாவது விடை. அடுத்ததாக நாங்கள் பார்ப்ப இருப்பது பாச்சு. இது மரங்களை சீவுவதற்கு, பொதுவாக பனைமரம், தென்னை மரம் போன்றவற்றை வெட்டி வீழ்த்திய பின், அவற்றை பிளந்த பின், அவற்றை தனித்தனி சலாகைகளாக பிரித்தெடுத்து சீவுவதற்கு, சலாகைகளாக உருவாக்குவதற்கு இந்த பாச்சு முக்கிய பங்காற்றுகின்றது. முதலாவது வினா, பனைமரங்கள் தரித்த பின் அவற்றை சலாகைகள் ஆக்குவதற்கு பயன்படும் மிக பொருத்தமான உபகரணம் எது? பனைமரங்கள் தரித்த பின் அவற்றை சலாகைகள் ஆக்குவதற்கு பயன்படும் மிக பொருத்தமான உபகரணம் எது? இங்கு 3 வகையான விடை கொண்ட உருக்கள் தரப்பட்டுள்ளன. அந்த வகையில் முதலாவது உங்களுக்கு தெரியும் வாட்சு, ரெண்டாவது கைக்கோடரி. அது கைக்கோடரியின் பயன்பாடு உங்களுக்கு தெரியும், மரங்களில் உள்ள கிளைகள் கொப்புகளை தரிப்பதற்கு. மூன்றாவது மரங்களை அரிவதற்கு, சீவுவதற்கல்ல அரிவதற்கு பயன்படுகின்றது. அந்த வகையில் இது மிகவும் பொருத்தமானது. பனைமரங்கள் தரித்தபின் அவற்றை சலாகைகள் ஆக்குவது, சீவுவதற்கு பயன்படுவது பாச்சு. ஆகிய மிக பொருத்தமான விடை 1. இரண்டாவது வினா, மரங்களை பலகைகளை அரிவதற்கு பயன்படும் உபகரணம் எது? மரங்களை பலகைகளை அரிவதற்கு பயன்படும் உபகரணம் எது? இங்கு 3 வகையான விடை கொண்ட உருக்கள் தரப்பட்டுள்ளன. முதலாவது விடையாக காணப்படுவது வாட்சு. உங்களுக்கு தெரியும், மரங்களை சீவுவதற்கு, அதாவது அரிதல் செயற்பாடு வேறு, சீவுதல் செயற்பாடு வேறு. அதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவை முதலாவது சீவுதல், ஆகவே இது பொருத்தமற்றது. ரெண்டாவது கைவாள், இது மரங்களை அரிதல், மரங்கள் பலகைகளை அரிவதற்கு பயன்படும், ஆகவே இது பொருத்தமானது. மூன்றாவது கைக்கோடரி, கிளைகள் கொப்புகளை வெட்டுவதற்கு, தரிப்பதற்கு பயன்படும். ஆகவே இதில் பொருத்தமான விடை 2வது கைவாள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கடத்தி இணைப்பி, கனெக்டர். கடத்தி இணைப்பி, கனெக்டர், அதாவது கடத்திகளை, தனித்தனியான கடத்திகளை ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு இணைப்பியாக தொழில்படுகிறது. அதாவது ரப்பரின் பிளாஸ்டிக்கினால் ஆக்கப்பட்டது. இது மின் ஒழுக்கு ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு முக்கிய பங்காற்றுகின்றது. பாதுகாப்பானதாகவும் காணப்படுகின்றது. இதற்கு பதிலாக 2 கடத்திகளை தனித்தனியாக இணைத்த பின், அதாவது ஒட்டுநாடா, செலோடேப் என்று சொல்லுவார்கள், அதாலும் ஒட்டுவதும் ஒரு பாதுகாப்பான முறை. இருந்தபோதிலும் இது இன்னும் பாதுகாப்பானதாக காணப்படுகின்றது. தனித்தனி கடத்திகளை இணைப்பதற்கு இந்த கடத்தி இணைப்பி முக்கிய பங்காற்றுகின்றது. இது ஒவ்வொரு கடத்திகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவாக இவற்றின் எண்ணிக்கையை நாங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். இது இலகுவாகவும் பாதுகாப்பான ஒரு முறையாகவும் காணப்படும் கடத்தி இணைப்பி, கனெக்டர். இங்கு உருவில் 2 கடத்திகள், தனித்தனியாக உள்ள 2 நிறத்திலான கடத்திகளை இணைக்கப்பட்டுள்ளது, அதாவது கடத்தி இணைப்பை பயன்படுத்தி இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சுரியாணியை நாங்கள் இறுக்குவதனூடாக 2 கடத்தி இணைப்புகளையும் நாங்கள் தொடுக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் உபகரணம் சீவுளி. சீவுளியை பயன்படுத்தி பலகையை எவ்வாறு நேர்த்தியாகவும் அழுத்தமாகவும் சீவலாம் என்பதை காட்டுகின்றது.
படத்தில் நீங்கள் பலகை ஒன்றினை நேர்த்தியாகவும் அழுத்தமாகவும் சீவுவதை இங்கு அவதானிக்கலாம். முதலாவது வினா, உருவில் உள்ள உபகரணத்தின் பெயர் யாது? உருவில் உள்ள உபகரணத்தின் பெயர் யாது? ஒன்று சாபனம், துரப்பணம், சீவுளி. உங்களுக்கு தெரியும், உருவில் முதல் பார்த்துருக்கிறீர்கள். மரங்களை பலகைகளை நேர்த்தியாக சீவுவதற்கும் அழுத்தமாக சீவுவதற்கும் பயன்படும் ஒரு உபகரணம். இது சீவுளி. மூன்றாவது விடை. இங்கு பலகை ஒன்றினை நேர்த்தியாக சீவும் செயற்பாட்டினை உருவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பலகை நேர்த்தியாகவும் அழுத்தமாகவும் சீவப்படுகின்றது சீவுளி என்னும் உபகரணத்தை பயன்படுத்தி. இரண்டாவது வினா, மரப்பலகையை அழுத்தமாக சீவுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் எது? மரப்பலகையை அழுத்தமாக சீவுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் எது? இங்கு 3 வகையான விடைகள் தரப்பட்டுள்ளது. கைவாள், சீவுளி, துரப்பணம். உங்களுக்கு தெரியும், கைவாள் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது, துரப்பணம் என்னத்துக்கு பயன்படுகிறது என்பது முன்பு உங்களுக்கு தெரியும். ஆகவே மரப்பலகையை அழுத்தமாக சீவுவதற்கு என்னும்போது இங்கு பொருத்தமான வர்ணமாக சீவுளி 2வது விடையாகும். அடுத்ததாக நீங்கள் அவதானிப்பது காற்று திசை காட்டி. காற்று திசை காட்டி, அதாவது காற்று வீசுகின்ற திசையை அறிய உதவும் ஒரு கருவி. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, காற்று திசை காட்டி வேறு, திசையறி கருவி வேறு. காற்று திசை காட்டி வேறு, திசையறி கருவி வேறு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு காற்று திசை காட்டி காட்டப்பட்டுள்ளது. காற்று எந்த திசை நோக்கி வீசுகின்றது என்பதை இங்கு அவதானிக்கலாம். முதலாவது வினா, இவ்வுருவில் உள்ள உபகரணத்தை பயன்படுத்துவதன் மூலம் நாம் எதனை அறியலாம் என்றுதான் இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவது, காற்று வீசும் திசையை அறியலாம். 2வது, காற்றின் கதியை அளக்கலாம். வானிலை பற்றி முன்கூட்டியே அறியலாம். முக்கியமாக நீங்கள் இந்த உபகரணத்தின் விளக்கம் பார்த்துருக்கிறீர்கள். இவ்வகையான உபகரணம் காற்று வீசும் திசையை அறியலாம். இந்த பக்கம் காற்று வீசுகிறது என்பதை அறிவதற்கான ஒரு உபகரணமாகத்தான் இது கொள்ளப்படும். முதலாவது விட, காற்றின் கதியை அளக்கிறதுக்கு அது வேறு உபகரணம் இருக்குது. அதே மாதிரி வானிலை பற்றி முன்கூட்டியே அறியலாம் என்பது இதை வச்சுக்கொண்டு தனியாக அறிய முடியாது. இது காற்று வீசும் திசையை அறியலாம் முடியும். வானிலையின் முழு இதை மழை வருமோ வராது என்பதை இதை வைத்துக்கொண்டு முழுமையாக அறிய முடியாது. இரண்டாவது வினா, காற்று வீசும் திசையை அறிய உதவும் உபகரணம் ஒன்று அல்லாதது எது? காற்று வீசும் திசையை அறிய உதவும் உபகரணம் ஒன்று அல்லாதது எது என கேட்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இதில் 3 வகையான உபகரண தொகுதி தரப்பட்டுள்ளது. இதில் முதலாவது உபகரணம் உங்களுக்கு தெரியும், அது காற்று எந்த பக்கம் வீசுகின்ற அறிகிறதோ இல்லை. இது காற்றின் வேகத்தை அளக்கும் கருவி, காற்று வேகமானி. காற்று வேகமானி. 2வது ஒரு காற்றுப்பை, அதாவது காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் நோக்கி அந்த காற்றுப்பை என்ன செய்யும், அந்த திசை நோக்கி அது செயற்படும். சரிதானே? அது பாருங்க, காற்று பைய எங்கே எந்த பக்கம் எங்கே இருந்து எங்கே வீசுகிறதோ அது அந்த பக்கத்தை நோக்கி அந்த காற்றுப்பை நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக 3வது உருளாடம் உங்களுக்கு தெரியும், அது காற்று திசை காட்டி, எந்த பக்கம் காற்று வீசுகிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதில் இருந்து நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், காற்று வீசும் திசையை அறிய உதவும் உபகரணம் ஒன்று அல்லாதது. ஏன்னா ஒரு உபகரணம் காற்று வீசும் திசையை அறிய உதவும் உபகரணம் அல்லாது. அப்போ இதில் இது முதலாவது காற்று வேகமானி, காற்று வீசும் திசையை அறிய இயலாது. சரிதானே? இது வேகமானது, வேகத்தை தான் காட்டும் ஒழிய காற்று எந்த திசை வீசுன்றது அறியலாம். அப்போ பொருத்தமான விடை முதலாவது. அப்போ 2வதும் 3வதும் காற்று வீசும் திசையை அறியலாம். அப்போ இங்கே கேட்கப்பட்டது அல்லாத என்று கேட்கப்படும் போது முதலாவது விடையாக கொள்ளலாம்.
காற்று வேகமானி. தற்போது நீங்கள் உருவில் காண்பது காற்று வேகமானி, அதாவது காற்றின் வேகத்தை அளப்பதற்கு பயன்படும் ஒரு உபகரணம். அதாவது இது சுழல்கின்ற வேகத்தை அடிப்படையாக கொண்டு இங்கே பாருங்கள், கீழே உருவில் 2வது உருவில் ஒரு மானி ஒன்று தரப்பட்டுள்ளது. அளவு, அதாவது காற்றின் எவ்வளவு வேகமாக சுழல்கின்றதோ அதன் அளவினை கீழே உள்ள மானி வாசிப்பினை காட்டும். அதை ஊடாக காற்று எவ்வளவு வேகத்தில் வீசுகிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது வானிலை ஆராய்ச்சி நிலையம், ஆய்வு மண்டலங்கள், காலில் வாலில் பற்றி அறிவிக்கின்ற இடங்கள் போன்றவற்றில் இவ்வாறான உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருப்பதையும், அதே போல் கடலில் கப்பல்கள் செல்கின்ற போது கப்பலிலும் இவ்வாறான உபகரணங்கள் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். காற்று வேகமானி. உருவில் காற்று வேகமானியை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாங்கள் காற்றின் வேகத்தை அறிவதற்கேற்றதாக நாங்களும் மாதிரியை தயாரித்து கொள்ள முடியும். முதலாவது வினா, காற்றின் கதியை அளக்க பயன்படும் கருவி எது? காற்றின் கதியை அளக்க பயன்படும் கருவி எது? அதாவது கதி என்பது இங்கே வேகத்தை குறிப்பிடுகிறது. அந்த வகையில் இதில் தரப்பட்ட 3 உபகரணத்தின் காற்றின் கதியை அளக்க, அதாவது வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது என கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது விடையை நீங்கள் உற்று நோக்குகிறீர்களா? உங்களுக்கு தெரியும், அது காற்று திசை காட்டி, காற்று வீசும் திசையை அறிய உதவும் ஒரு கருவி. 2வது நீங்கள் உபகரணத்தை உற்று நோக்குவீர்களா என்றால் அது காற்றின் வேகத்தை, காற்று எவ்வளவு வேகத்தில் வீசுகிற என்பதை அறிய அதுக்கு உள்ள மானியை கொண்டு அந்த காற்றின் கதியை, அதாவது வேகத்தை அளவிட முடியும். 3வது உபகரணம் அது திசை யறி கருவி. திசை காட்டி வேற, திசை யறி கருவி. அதாவது திசை, நாங்கள் ஒரு காடுகள் கப்பலில் பயணம் செய்பவர்கள் எந்த திசை நோக்கி செல்கின்றது என்பதற்கு இந்த கருவி பயன்படும். இது திசை யறி கருவி என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. காற்று திசை காட்டி வேறு, திசை அறி கருவி வேறு, காற்று வேகமானி வேறு. அப்போ நாங்கள் தரப்பட்ட முதல வினாவில் காற்றின் கதியை அளக்க பயன்படும் கருவி 2வது விடையாக காற்று வேகமானி. 2வது வினா, காற்றின் வேகம் எவ்வாறு அளவீடு செய்யப்படும்? காற்றின் வேகம் எவ்வாறு அளவீடு செய்யப்படும்? அதாவது இங்கு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு மானியில் அதன் வேகம் அளவீடு செய்யப்படும். பொதுவாக மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வேலை செய்யுது, எத்தனை மைலில் வேகத்தில் வேலை செய்யுதுன்றதை தான் சொல்வார்கள். காற்றின் வேகம் இவ்வாறு மானியின் மூலமாக அளவீடு செய்யப்பட்டு கூறப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பனை சில்லு. பனை சில்லு, அதாவது சட்டிபானை செய்பவர்கள், குயவர்கள் இந்த உபகரணத்தை பயன்படுத்துவார்கள். உருவில் நீங்கள் எவ்வாறு அந்த உபகரணம் செயற்படுகிறது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பனை சில்லு. முதலாவது வினா, பனை சில்லு பயன்படுத்தப்படுவது. பனை சில்லு பயன்படுத்தப்படுவது, அதாவது எந்த தொழிலில் அது பயன்படுத்தப்படுதுன்னா உங்களிடம் கேட்கப்படுகிறது. 1 வனைதல் தொழில், சுரங்க கைத்தொழில், இரத்தினக்கல் துலக்குவதற்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், பனை சில்லு வனைதல் தொழில், சட்டிபான வனைதல் செய்தல் தொழிலால் இது பயன்படுத்தப்படுகின்றது என்பதை அதே முதலாவது பொருத்தமான விடை. சுவர் தீந்தை சுரண்டி கரண்டி. சுவர் தீந்தை சுரண்டி கரண்டி. தீந்தை என்பது உங்களுக்கு தெரியும், பெயிண்ட் என்று சொல்லுவீங்கள். அதாவது சுவர்களுக்கு தீந்தை அடிக்கப்பட்ட பின்பு அவற்றை சுரண்டி எடுத்து வேறு ஒரு நிறத்தை நீங்கள் அடிக்க தீர்மானிப்பீர்களாக இருந்தால் இவ்வாறான சுவர் தீந்தையை சுரண்டும் கரண்டியால் சுரண்டிய பின்பு வேறு ஒரு நிறத்தை நீங்கள் மாற்றி அடித்து கொள்ளலாம், பூசிக்கொள்ளலாம். அதற்காக பயன்படுகின்ற ஒரு உபகரணம் தான் சுவர் தீந்தை சுரண்டி கரண்டி. சுவர் தீந்தை மின்சார சுரண்டி கரண்டி. சுவர் தீந்தை மின்சார சுரண்டி கரண்டி, அதாவது சுவருடைய தீந்தையை
மின்சார சுரண்டி கரண்டிகளை பயன்படுத்தி எவ்வாறு சுரண்டுவது. தற்போது நவீன இயந்திரங்கள் வந்திருக்கிறது, நவீன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் கையால் தீந்தைகள் சுரண்டப்பட்டது. தற்போது கூடுதலான பகுதிகள் வேலைகளை இலவாக்குறதுல முக்கிய பங்காற்றுகிற வழியிலால் நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அந்த வகையில் சுவர், தீந்தை, மின்சார சுரண்டி கரண்டி உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருப்பது நீர்மட்டம். அதாவது இந்த நீர்மட்ட உபகரணத்தை பயன்படுத்துபவர்கள் மேசன், கொத்தனார் போன்ற தொழில்களில் ஈடுபடுபவர்கள் இவ்வாறான உபகரணத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். இது பொதுவாக நிலத்தின் சம நில நேர்த்தித்தன்மையையும் செங்குத்து தூண்களின் நேர்த்தித்தன்மையையும் அளவிடக்கூடியதாக இந்த நீர்மட்டம் காணப்படுகிறது. அதாவது நிலப்பூச்சு பூசப்பட்ட பின்பு அதன் மட்டம் நேர்த்தியாக உள்ளதா, மேடு பள்ளமாக இருக்கிறதா என்பதை அவதானித்து அதற்குரிய மாற்று வழியை செய்வதற்கு முன்னோடியாக இந்த நீர்மட்டத்தை பயன்படுத்துவார்கள். இதனூடாக அதில் நீங்கள் உருவில் அவதானிப்பது போல அதில் காணப்படுகின்ற ஒரு திரவ மட்டத்தை அடிப்படையாக கொண்டு அதன் மையப்பகுதியை வைத்து அந்த சமநிலையை தீர்மானிப்பார்கள். இதை நீங்கள் இப்போது உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் உருவில் காண்பது நீர்மட்டம். இது தற்போது குழாயில் நீர் விட்டு அதனூடாகவும் நிலத்தின் நேர்த்தித்தன்மையை தற்போது அளவிடுகிறார்கள். அந்த வகையில் நீர்மட்டம் பல்வேறு வடிவங்களிலும் செயற்பாடுகளுக்கும் பயன்படுகின்றது. நீங்கள் இப்போது உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது நீங்கள் உருவில் காண்பது குப்பை வாரி. அதாவது நாங்கள் கூட்டிய குப்பைகளை வாரி இழுப்பதற்கு இவ்வாறான உபகரணங்கள் பயன்படுகின்றன. குப்பை வாரியின் உருவினை நீங்கள் இப்போது உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது பல்வேறு இரும்பிலாகமாக்கப்பட்டுள்ளது. தற்போது பிளாஸ்டிக் போன்ற பொருட்களினாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட வடிவங்களிலும் பல்வேறுபட்ட பொருட்களை கொண்டும் ஆக்கப்பட்ட குப்பைவாயிரிகளை இப்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருப்பது குத்தூசி. அதாவது தென்னோலை கிடுகுகளை பயன்படுத்தி வேலி அடைப்பவர்கள் இந்த குத்தூசியை பயன்படுத்தி குத்தூசியையும் அதுக்குரிய கயிறையும் அல்லது தற்போது இருக்கிற பிளாஸ்டிக் வயர்களையோ பயன்படுத்தி வேலிகளை கட்டுவதற்கு இவ்வாறான குத்தூசி மிகவும் முக்கிய பங்காற்றுகின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருப்பது மூலை மட்டம். இது மேசன் வேலை செய்பவர்கள், அதாவது கொத்தனார் மற்றும் தச்சு வேலை செய்பவர்கள் இவ்வுபகரணத்தை பயன்படுத்துவார்கள். அதாவது மேசன் வேலை செய்பவர்கள் ஒரு நிலைக்குத்து தூணின் மூலை மட்டங்கள் சரியாக இருப்பதா என்பதை அளவிடுவதற்கும், அதே போல் தச்சு வேலை செய்பவர்கள் தாம் செய்கின்ற தளபாடங்களின் மூலை மட்டங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை அளவீடு செய்வதற்கும் இவ்வாறான மூலைமட்ட உபகரணம் பயன்படுகின்றது. அடுத்ததாக இங்கு உருவில் ஒரு பலகையின் மூலைமட்டம் சரியாக இருக்கின்றதா என்பதை அளவிடும் முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது மூலமட்டத்தை பயன்படுத்தி பலகையின் மூலமட்டங்கள் நேர்த்தியாக சரியான முறையில் உள்ளதா என்பதையும், அதாவது சரியான முறையில் பலகையின் நேர்த்தி உள்ளதா என்பதை இங்கு அளவிடக்கூடியதாக இருக்கிறது. இதை நீங்கள் இங்கு உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மூலை மட்டத்தின் பயன்பாடு பாருங்கள். உருவில் நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால், முதலாவது உருவில் அவதானிக்கும் போது மூலை மட்டத்தை வைத்து பார்க்கும்போது அந்த மரக்குட்டி நேர்த்தியாக உள்ளது. ரெண்டாவது மரக்குட்டியை பாருங்கள், அதில் ஒரு சிறிய ஒரு இடைவெளி ஒன்று காணப்படுகிறது. அப்போ மூலமட்டத்தின் படி அந்த மரக்குட்டி நேர்த்தியாக இல்லை என்பதை அந்த மூலமட்டத்தை வைத்து பார்க்கும்போது நமக்கு புலப்படுகின்றது. ஆகவே அதை இன்னும் சீவப்பட வேண்டும் என்பதை இந்த மூலமட்ட வைத்து பார்க்கும்போது தெரிகின்றது.
ஆகவே இந்த மூலமட்டத்தின் பயன்பாடு என்ன என்பதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உருவிலே நீங்கள் அவதானி. சுரியாணிகளிலே பல்வேறுபட்ட வடிவங்கள், பல்வேறுபட்ட அளவுகள் கொண்டதாக காணப்படுகிறது. அந்த வகையில் வண்ணத்துப்பூச்சி சுரியாணி என்று ஒரு ஆணி இருக்கின்றது. அவ்வாறான ஆணியை நீங்கள் இப்போது இங்கே உருவில் காணக்கூடிய இருக்கின்றது. இந்த சுரியாணிக்கு பேர் வண்ணத்துப்பூச்சி சுரை ஆணி. அதாவது பூச்சி வண்ணத்து பூச்சி செட்டை போல இருக்கின்ற அமைப்பு அது சுரையை இங்கு காட்டுகின்றது. அந்த சுரையினை நாங்கள் திருகுவதனூடாக சுரியாணியில் அதனை பூட்டவோ கலற்றவோ கூடியதாக இருக்கும். வண்ணத்துப்பூச்சி சுரை ஆணி. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பது உலோகமரியும் கைவாள். உலோகமரியும் கைவாள் அதாவது இந்த உபகரணம் உலோகம் சார்ந்தது. இரும்பாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், செப்பு கம்பியாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம். இவ்வாறு போன்ற உலோகங்கள், பல்வேறுபட்ட உலோகங்கள் சார்ந்தவைகளை அறிவதற்கு இவ்வாறான உலோகம் அறியும் கைவாள் உதவுகின்றது. அதற்குரிய அலகு அருகில் காட்டப்பட்டுள்ளது. அது எவ்வாறு பூட்டப்பட வேண்டும் என்பதும் முறை இருக்கின்றது. அதன் அமைப்பை வாளின் பற்களின் அமைப்பை அடிப்படையாக கொண்டு அதனை அதுக்குரிய அலகில் பொருத்துவது சிறப்பானதாக இருக்கும். இது உலோகமறியும் கைவாள். இரும்பறிகிற வாள் என்று குறிப்பிடுவதில்லை. ஏனென்றால் பொதுவாக எல்லா உலோகங்களையும் அறிவதால் அது உலோகமறிய கைவாள் என்று குறிப்பிடுவார். முதலாவது வினா, கீழே தரப்பட்ட உலோக குழாயினை அறிவதற்கு மிக பொருத்தமான உபகரணம் எது? கீழே தரப்பட்ட உலோக குழாயினை அறிவதற்கு மிக பொருத்தமான உபகரணம் எது? இங்கு 3 வகையான படங்கள் உருக்கள் தரப்பட்டுள்ளன. அதில் முதலாவது உங்களுக்கு தெரியும், மரமறியும் கைவாள். அது மரம் சார்ந்த பொருட்களை வெட்டுவதற்கு அறிவதற்கு பயன்படும். ரெண்டாவதாக உங்களுக்கு தெரியும் மூலையரம் முக்கோணரம். அது எவ்வாறான செயற்பாட்டுக்கு அது பயன்படுகிறது என்பது தெரியும். மூன்றாவது உங்களுக்கு தெரியும், முதல் பார்த்தது போல இரும்பறியும் உலோகமறியும் கைவாள் என்பதே சரியான. அவை 3வது விடை. நீங்கள் இப்போது உருவில் காண்பது ஆப்பு. இந்த உபகரணம் பெரிய மரக்குட்டிகளை, அதாவது பனை மரம், தென்னை மரம் போன்ற மரக்குட்டிகளை பிளப்பதற்கு இவ்வகையான உபகரணங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஆப்பிழுத்த குரங்கு போல என்ற ஒரு இது பார்த்துருக்கிறீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படியானது ரைட். அதுபோல தான் அந்த மரங்களை பிளப்பதற்காக இந்த உபகரணங்களை பயன்படுத்துவார்கள். அது இரும்பிலான பொருட்களாக ஆக்கப்பட்ட ஒரு உபகரணம். இதை இப்போது உருவில் நீங்கள் காணலாம். தற்போது நீங்கள் உருவில் காணப்படுவது மரக்குற்றி ஒன்றினை ஆப்பின் மூலம் பிளப்பதை அவதானிக்கலாம். அதாவது ஆப்பை அதில் நாங்கள் மரக்குற்றியில் அடித்த பின்பு அதை நாங்கள் படிப்படியாக பெரிய சுத்தியல் மூலமாக அடித்து அந்த அது கட்டை வடிவிலும் ஆரம்ப காலத்தில் இருந்தது. தற்போது இரும்பு வடிவத்தில் அது உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த இரும்பை நாங்கள் எவ்வளவுக்கு விசையை பிரயோகித்து அடிக்கிறோமோ அதற்கேற்றதாக அந்த மரக்குற்றி பிளக்கப்படும். அவ்வாறு பிளப்பதனூடாக பெரிய மரக்குற்றிகளை பிளந்த பின்பு சலாகைகளை ஆக்குவதற்காக வாச்சுக்களை பயன்படுத்தி சலாகைகளை ஆக்குவார்கள். அதன் ஒரு முன்னோடி செயற்பாடு தான் மரக்குட்டிகளை பிளக்கும் செயற்பாடு. அதற்கு ஆப்பு பயன்படுகின்றது. இங்கு உருவில் ஆப்பு வைத்து மரம் பிளக்கும் முறை, இங்கு காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு மரம் பிளப்பதற்கு பாருங்க, தனி ஒரு ஆப்பை மாத்திரம் பயன்படுத்துவதில்லை. ஒரு இடத்துல மரம் பிளக்கப்பட்ட பின்பு இன்னொரு ஆப்பை அது பிளந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துல வைத்து சுத்தியலால் அடிப்பார்கள். அதே போல் அவ்வாறு பிளந்து ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கும்போது அது இலகுவாக மரத்தை பிளக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் இவ்வாறான பிளப்பதற்கு இந்த ஆப்பை வைத்து மரத்தை பிளந்தார்கள். தற்போது நவீன இயந்திரங்கள் நேரடியாகவே மரத்தை அறிவதற்குரிய பெரிய பாரிய இயந்திரங்கள் எல்லாம்
வந்துள்ளதால் இப்போது நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதும் இந்த பனைமரங்கள் இவற்றினை பிளப்பதற்கு இந்த ஆப்பே பயன்படுத்தப்படுகிறது என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வாறு மர குற்றிகளை பிளக்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த உருவின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வினா, மரங்களை பிளப்பதற்கு பொருத்தமான உபகரணம் எது? மேலே தரப்பட்ட மரங்களை பிளப்பதற்கு பொருத்தமான உபகரணம் எது? இதில் ஒன்று ஆப்பு, வாச்சு, கைக்கோடரி. உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது வாச்சு மரங்களை குட்டிகளை பிளந்த பின்பு அவற்றை சிலாயில் ஆக்குவதற்காக சீவதற்கான ஒரு உபகரணம் தான் வாச்சு. கைக்கோடரியும் உங்களுக்கு தெரியும், கிளைகள் கொப்புகளை வெட்டுவதற்கு பயன்படுகின்றது. ஆகவே மிக பொருத்தமானது ஆப்பு. முதலாவது விடை. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது மணி ஆசு. மணி யாசு, அதாவது மேசன் வேலை செய்வோர், அதாவது கொத்தனார் பயன்படுத்தும் உபகரணங்களில் ஒன்றாக இந்த மணி ஆசு பயன்படுகின்றது. அதாவது சீமேந்து பூச்சிகளை பூசிய பின்பு அவற்றை அழுத்தமாக்க பயன்படும் உபகரணங்களில் ஒன்று மணியாசு ஆகும். நீங்கள் உருவில் காண்பது மணி ஆசு. இது பலகைகளிலும் தற்போது பிளாஸ்டிக் வடிவத்திலும் தயாரிக்கப்படுகின்றது. இது சுவரினை அழுத்தமாக்க பயன்படும் ஒரு உபகரணமாக கொள்ளப்படுகின்றது. முதலாவது வினா, சுவரினை சீமேந்தினால் பூசிய பின் அழுத்தமாக்க பயன்படும் உபகரணம் எது? சுவரினை சீமேந்தினால் பூசிய பின் அழுத்தமாக்க பயன்படும் உபகரணம் எது? இதில் 3 வகை விடை தெரியப்பட்டுள்ளது. ஒன்று மணியாசு, நீர்மட்டம், மூலமட்டம். இதில் உங்களுக்கு தெரியும், நீர்மட்டத்தின் பயன்பாடு தெரியும், மூலமட்டத்தின் பயன்பாடு தெரியும். அப்போ இதில் வர வேண்டியது மணியாசு. சீமேந்து பூச்சி பூசிய பின் சுவரினை அழுத்தமாக்க பயன்படும் ஒரு உபகரணம் மணியாசு. முதலாவது விடை. ஒளித்தெறி கருவி. இது பொதுவாக வாகனங்களின் பின்பகுதியிலே காணப்படும். துவிச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள் போன்றவற்றில் இவை காணப்படுகின்றது. துவிச்சக்கர வண்டிகளின் நாம் மிதி பகுதிகளிலும் இவை பொருத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை பின்னால் வருகின்ற வாகனம் ஒன்று முன்னுக்கு ஒரு வாகனம் செல்கின்றது என்பதை இனங்காண்பதற்கு இது பெரிதும் உதவுகின்றது. அதாவது ஒளியானது பின் செல்கின்ற வாகனத்தின் ஒளித்தறி கருவியில் பட்டு தெறிக்கும் போது அவை பின்னுக்கு வரும் வாகனத்துக்கு தெரியக்கூடியதாக காணப்படும். ஆகவே முன்னுக்கு ஒரு வாகனம் செல்கிறது என்பதை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த ஒளித்தறி கருவி பெரிதும் பங்காற்றுகின்றது. முதலாவது வினா, இரவில் முன்னால் ஒரு வாகனம் செல்கின்றது என்பதை பின்னால் வரும் வாகனத்துக்கு இனங்காட்ட உதவும் கருவி எது? இரவில் முன்னால் ஒரு வாகனம் செல்கின்றது என்பதை பின்னால் வரும் வாகனத்துக்கு இனங்காட்ட உதவும் கருவி எது? 3 வகையான உருக்கள் தரப்பட்டுள்ளது. இவற்றில் சரியான உருவாக நீங்கள் எதை எடுத்துக்கொள்ளலாம்? முதலாவது உருவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஒளித்தறி கருவி. 2வது டைனமோ. 3வது சைக்கிள் மணி. அப்போ இந்த வகையில் இரவில் முன்னால் ஒரு வாகனம் செல்கிறது என்பதை பின்னால் வரும் வாகனத்துக்கு இனங்காட்ட உதவும் ஒரு கருவி என்ற வகையில் ஒளித்தறி கருவி, அதாவது முதலாவது விடை. நாம் இப்போது பார்ப்ப இருப்பது மூடி திறப்பான். அதாவது பல்வேறு மூடிகளை திறப்பதற்கான கருவி. மூடி திறப்பான். இதில் ஏன அம்புக்குறியினால் காட்டப்பட்ட அதாவது பேணிகள் போன்றவற்றின் மூடிகளை வெட்டி திறப்பதற்கு பயன்படும் ஒரு கருவி. இது ஒரு வகை உபகரணமாகும். இவ்வாறு வெட்டி திறப்பதற்காக பயன்படும் உபகரணங்கள் பல்வேறு வடிவங்களை கொண்டதாக காணப்படும். அந்த வகையில் ஏன காட்டப்பட்டது ஒரு வகை உபகரணம். இது மூடியை வெட்டி திறப்பதற்கான உபகரணம். 2வது உருவில் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது அதாவது
ரெண்டாவது உருவில் 1 என காட்டப்பட்டு அம்புக்குறியினால் குறிப்பது மூடியை வெட்டி திறக்கும் பகுதி. மூடி அதாவது டின் கட்டர், மூடி வெட்டி மூடிய, அதாவது டின் மில்க், டின் ஃபிஷ் போன்றவற்றின், மீன் டின் என போன்றவற்றின் பேணி மூடிகளை வெட்டி எடுப்பதற்கான ஒரு உபகரணம். அது 1 என காட்டப்பட்டுள்ளது. ரெண்டாவது என அந்த உபகரணத்திலேயே அம்புக்குறியினால் காட்டப்பட்டிருப்பது சோடா மூடி போன்ற மூடி வகைகளை திறப்பதற்கான உபகரணம் பகுதி. அதாவது ஒரே உபகரணத்தில் 2 இருக்கு, ஒன்று வெட்டி திறப்பதற்கு, மற்றது பற்கள் போன்ற அமைப்பு கொண்ட மூடியை திறப்பதற்கான பகுதியாக காணப்படுகிறது. அது ஒரே உபகரணத்தில் 2 மூடிகள், 2 வகையான மூடிகளை திறப்பதற்கான பகுதிகள் காணப்படுகின்றன. இது மூடி திறப்பான பாட்டில் ஓப்பனர் என அழைக்கப்படும். அடுத்ததாக தக்கை திறப்பான் காக் ஓப்பனர். தக்கை திறப்பான் காக் ஓப்பனர் அதாவது தக்கைகள் போன்ற மூடிகள். அதாவது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலையும் தற்போதும் பாவனையில் இருக்குது, தேன் போத்தல், நல்லெண்ணெய் போத்தல் போன்றவற்றின் போத்தல்களுக்கு மூடியாக தக்கைகள் வாய்களுக்கு, போத்தலின் வாய்களுக்கு இருக்கப்பட்டிருக்கும். அவ்வாறான தக்கைகளை திறப்பதற்கான ஒரு கருவி. அதாவது சாதாரணமாக நாங்கள் தக்கையை போத்தலிருந்து வெளியே எடுக்க வேண்டுமாயிருந்தால் நாங்கள் வேறு வகையான சத்தம் இருக்கலாம் கூட வீடுகளில், அதால் கலட்டி அதை குத்தி எடுக்க இயலாது. வேறு வகையில் எடுக்க போனால் அந்த தக்கை எண்ணெயும் போத்தலுக்கு உள்ளேயே விழுந்துவிடும். ஆகவே அதற்கு திறப்பதற்கான ஒரு உபகரணம் தான் நீங்கள் இந்த உருவில் பார்க்கின்றீர்கள். அவ்வாறு அந்த சுருள் போன்ற கம்பியை நாங்கள் அந்த தக்கையினுள் செலுத்தி அதை மேல் நோக்கி இழுப்போமானால் தக்கையை இலவாக வெளியில் எடுத்து கொள்ளலாம். அதனால்தான் அந்த உபகரணம் வேலை இலவாக்குறது மூடியை, தக்கையை திறப்பதற்கும் வெளியில் எடுப்பதற்கும் முக்கிய பங்காற்றுகிறது. தக்கை திறப்பான். அடுத்ததாக நீங்கள் இங்கே உருவில் அவதானிப்பீர்களாயிருந்தால் தக்கை திறப்பான், அதாவது தக்கை திறப்பான் கொண்டு நாங்கள் வெளியில் எடுக்கும்போது அந்த சுருள் கம்பியை தக்கையின் நடுப்பகுதியை நோக்கி, அதாவது மையப்பகுதியில் நோக்கி துளையை செலுத்தி சுத்த வேண்டும். அதாவது தக்கையின் நடுப்பகுதியில் அந்த முதலாவது சுருளின் கூர்ப்பகுதி காணப்பட வேண்டும். அதனூடாக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த சுருளை சுற்றும் போது, ஒரு பக்கமாக தொடர்ச்சியாக சுற்றும் போது அந்த சுருள் கீழ் நோக்கி இறங்கும். அதன் பிறகு நாங்கள் என்ன செய்யணும், அந்த கம்பியை மேல் நோக்கி இழுப்பமாக இருந்தால் தக்கை இலகுவாக வரும். அதை விடுத்து அந்த சுருளுக்குரிய நுனியை நாங்கள் தக்கையின் கரையோரமாக, அதாவது விளிம்புகளை நோக்கி நாங்கள் செலுத்துவோமாயிருந்தால் தக்கை சேதமடைந்து அதை திறப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். அதனால் தான் தக்கையின் மையப்பகுதியை நோக்கி அதை சுருளை செலுத்த வேண்டும் என்பது இந்த உருவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு தரப்பட்ட உருவில் ஏ என்ற உரு காட்டப்படுவது பற்கள் போன்ற அமைப்புகள், அதாவது பற்கள் கொன்ற அமைப்பு கொன்ற மூடியை திறப்பது, அதாவது சோடா மூடி போன்றவற்றை திறப்பதற்கான ஒரு உபகரணமாக இந்த உபகரணம் காணப்படுகின்றது. இது இந்த உபகரணத்தினூடாக பற்கள் போன்ற அமைப்பு கொண்ட மூடிகளை இலகுவாக திறக்க முடியும். அடுத்ததாக பி என்ற உபகரணம் தக்கை திறப்பான், அதாவது சுருள் போன்ற கம்பிகளை கொண்ட மையப்பகுதியை தக்கையின் மையப்பகுதியை நோக்கி செலுத்தி அது கீழ் தக்கையின் மையப்பகுதியின் ஊடாக கீழ் நோக்கி நகர்த்தி, அதாவது ஒரு பக்கமாக நாங்கள் தொடர்ச்சியாக சுற்றி கொண்டு வரும்போது அது என்ன செய்யும், மையப்பகுதியை நோக்கி கீழே இறங்கும். அதன் பின்பு அந்த கட்டையில் பிடிச்சி நாங்கள் என்ன செய்யணும், மேல் நோக்கி இழுக்க வேண்டும். இழுக்கும்போது தக்கை இலகுவாக வரும். அது உங்களுக்கு பி என்ற உரு காட்டுகின்றது. அடுத்ததாக உரு ஏ மூடி வெட்டி, அதாவது மூடியை வெட்டி திறக்கும் ஒரு கருவி செயற்பாடும் இங்கு தரப்பட்டுள்ளது. பி தக்கை திறப்பான் காக் ஓப்பனர். சி தக்கை திறப்பான், அதாவது தக்கை திறக்கும் கருவி, அது ஒரு வடிவத்தில் காணப்படுகின்றது. டி தக்கை திறக்கும் கருவி, அதுவும்
ஒரு வகை உபகரணம். உருவில் தக்கை திறக்கும் கருவி மூலம் தக்கை கழற்றப்படுவதை இங்கு உருவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது வினா, மேலே தரப்பட்ட போத்தலில் உள்ள மூடியை திறப்பதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்று. மேலே தரப்பட்ட போத்தலில் உள்ள மூடியை திறப்பதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்று. இதில் முதலாவது உபகரணத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது மூடி வெட்டக்கூடிய பகுதியும் காணப்படுகிறது. சோடா மூடி போன்ற பற்கள் போன்ற அமைப்புகளை கொண்ட மூடியை திறப்பதற்கான பகுதியும் காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது உரு பொருத்தமானது. ரெண்டாவது உருவை உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது தக்கை திறப்பான். தக்கை போன்ற அமைப்பு கொண்ட தக்கைகளை திறப்பதற்கு தான் இந்த வகையான ரெண்டாவது உபகரண தொகுதி பயன்படுகின்றது. மூன்றாவது உருவை நீங்கள் நோக்குவீர்கள், இது மூடி வெட்டி, அதுவும் ஒரு மூடியை வெட்டி திறப்பதற்கான ஒரு உபகரணம். ஆகவே இங்கு ரெண்டாவதும் மூன்றாவதும் பொருத்தமற்றது. ஆகவே முதலாவது உருவுக்கு பொருத்தமான உபகரணம் எதுனா முதலாவது விடை. இரண்டாவது வினா, மேலே தரப்பட்ட பேணியை வெட்டி திறப்பதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்று அல்லாதது. மேலே தரப்பட்ட பேணியை வெட்டி திறப்பதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்று அல்லாதது எதென்று கேட்கப்பட்டது. இதில் முதலாவது உபகரணத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் இது மூடியை வெட்டி திறப்பதற்கான ஒரு உபகரணம். ரெண்டாவது உபகரணத்தை நீங்கள் உற்று நோக்கினால் அது மூடியை வெட்டுவதற்கான ஒரு உபகரணம் அல்ல, அது அலிஸ் கட்டர், அதாவது பலகையை துளையிடுவதற்கு. ஆகவே அது மூடியை வெட்டுவதற்கோ திறப்பதற்கான ஒரு உபகரணம் அல்ல. மூன்றாவது உபகரணம் அதுவும் மூடியை வெட்டி திறப்பதற்கான ஒரு உபகரணம். ஆகவே இங்கு உபகரணம் பொருத்தமற்றது என்றால் மூடியை வெட்டி திற பொருத்தமற்றது இரண்டாவது விடை. மூன்றாவது வினா, மேலே தரப்பட்ட போத்தலில் உள்ள தக்கையை திறப்பதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்று. மேலே தரப்பட்ட போத்தலில் உள்ள தக்கையை திறப்பதற்கு பொருத்தமான உபகரணம் ஒன்று. இதில் 3 உபகரணங்கள் தரப்பட்டுள்ளது. ஒன்று உங்களுக்கு தெரியும், அது தக்கையை திறப்பதற்கான ஒரு கருவி. ரெண்டாவது மூடியை வெட்டி திறப்பதற்கான கருவி, அது பொருத்தமற்றது. மூன்றாவது மூடியை வெட்டி திறப்பதற்கான கருவி, அதுவும் பொருத்தமற்றது. ஆகவே சரியான விடை 1. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இடி தாங்கி, அதாவது இடி மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு உபகரணம் கருவி என்று கூறிக்கொள்ளலாம். அதாவது மிக உயர்ந்த கட்டடங்களிலும், அதாவது கோயில் கோபுரங்கள், உயர்ந்த வீடுகள், அதாவது மாடி கட்டிடங்கள் கொண்ட வீடுகளிலும் இவ்வாறான உபகரணம் இடிதாங்கி பொருத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். இடிமின்னல் ஏற்படும் போது இவ்வகையான உபகரணங்கள் அந்த இடிமின்னல் தாக்கத்தினை உள்ளீர்த்து நிலத்தை நோக்கி புவியீர்ப்புக்கு, அதாவது நிலத்திற்கு அனுப்பிவிடுகின்றன. அதாவது இதனூடாக வீடுகள் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்படுவது தவிர்க்கப்படுகின்றது. இது பொதுவாக உயரமான கட்டிடங்கள் கோபுரங்களில் இவ்வாறான இடிதாங்கி பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். மின்னல் தாக்கம் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் நாம் உயர்ந்த மரங்களின் கீழும் வெளியான இடங்களிலும் கீழும் நிற்பதை தவிர்த்து கொள்ளல் வேண்டும். உருவில் நீங்கள் மின்னல் தாக்கம் எவ்வாறு ஏற்படுகின்ற என்பதை காணக்கூடியதாக உள்ளது. இடி மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் எவ்வாறு மின்னல் தாக்கம் புவியை வந்தடைகிறது என்பதை நீங்கள் உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு மின்னல் தாக்கம் பரந்து செல்கின்ற போது அதன் தாக்கம் வலுவானதாகவும் காணப்படும். ஆகவே வெளியான இடங்களில் நிற்பதை தவிர்த்தல் வேண்டும். உருவில் நீங்கள் அதனை நேரடியாக காணக்கூடியதாக உள்ளது. மின்னல் தாக்கம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான சந்தர்ப்பங்களில், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் ஒருவர் தாக்கத்துக்கு இலக்காகின்றார் என்பதை மேற்படி உருக்கள் காட்டுகின்றன. எப்போதும் உயரமான மரத்தின் கீழும், அதாவது மரத்திற்கு நேரடியாக கீழ் நின்றாலும் அதன் தாக்கம் இருக்கும். அதேபோல் அருகிலும் அந்த மரத்தை சுற்றியுள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருக்கும் போதும் அதன் தாக்கம்
வலுவானதாக இருக்குது. அதாவது தாக்கத்துக்கு இலக்காகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. வெளியான இடங்களிலும் அதாவது உயரமான மரத்திலிருந்து குறிப்பிட்ட அளவு தூரத்திலும் நின்றாலும் அந்த தாக்கம் இருக்கும் என்பதை இந்த மின்னல் தாக்க உரு எடுத்து காட்டுகின்றது. நீங்கள் இதை அவதானிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் மின்னல் தாக்கத்திலிருந்து உங்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை இது உணர்த்துகின்றது. இடி மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாத்தல். குறிப்பாக நாங்கள் முதலாவதாக நீங்கள் ஒவ்வொரு உருவையும் மிக அவதானத்துடன் நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவதாக இடிமின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களோட வெளியான இடங்களில் நாங்கள் நடந்து செல்கின்ற போது இரும்பு சார்ந்த பொருட்களாக இருக்கலாம், செப்பு சார்ந்த உலோகங்கள் சார்ந்தவைகளாக இருக்கலாம். அதாவது மின்னை கடத்து பொருட்களாக இருக்குமானால் மின்னல் தாக்கம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதில் எங்களோட கையிலேயோ நாங்கள் எங்களோட உடலை சார்ந்து இருக்குமா இருந்தால் நாங்கள் தாக்கத்துக்கு இலக்காகிற சந்தர்ப்பம் கூட. உதாரணமாக பாருங்க, இந்த உருவில் ஒருவர் இடிமின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வீதியால் நடந்து வாரார். கையில் எதை வச்சிருக்கிறார்? உலகம் சார்ந்த ஒரு குடையை வச்சிருக்கிறார். அந்த குடைக்குரிய கம்பிகள் எல்லாம் இரும்பாலான ஆனவை. ஆகவே அதுவும் உங்கள் குடை தெரியும், குடை கம்பி உங்களுக்கு பறந்துபட்டது. ஆகவே மின்னல் தாக்கம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அந்த இரும்பு சார்ந்த பொருட்களை மின் தாக்கத்துக்கு இலக்காகிற சந்தர்ப்பம் கூட கவர்ந்து இழுக்கும். ஆகவே அவர் வச்சிருக்கின்ற குடை நூடாக அவருக்கு மின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அது மிகவும் ஆபத்தான என்பதை இது உணர்த்துகின்றது. ரெண்டாவது உருவை நீங்கள் உற்று நோக்குவீர்களா என்றால், இடிமின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மின்னல் ஏற்படும் போது அவர் வெளியான இடத்துல நடந்து செல்கின்றவர் இருக்கிறார். வெளியான இடங்களில் கூடுதலாக மின்னல் தாக்கம் ஏற்படுகிற சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கும். ஆகவே வெளியான இடங்கள் அந்த நேரங்கள் நாங்கள் நடந்து செல்வதை இயலுமானவரை தவிர்த்தல் வேண்டும். அப்போது இவர் வெளியான இடத்தில் நடந்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மின்னல் தாக்கம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய தாக்கத்துக்கு இலக்காகின்றார். மூன்றாவதில் வெளியான இடத்துல இடிமின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இரும்பு சார்ந்த பொருட்கள், அதாவது பிக்கான், மண்வெட்டி, கோடரி போன்ற உபகரணங்களை வைத்திருக்கும் போது அங்கே இரும்பு சார்ந்த பொருட்களாக இருப்பதோ, அதாவது உலோகம் சார்ந்த பொருட்களாகவும் மின்னை கடத்தும் பொருட்களாகவும் இருக்கும் பொருட்கள் மீது மின்ன தாக்கம் ஏற்பட சந்தர்ப்பம் கூட. ஆகவே அதுவும் தாக்கத்துக்கு இலக்காகிற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் இரும்பு சார்ந்த பொருட்களை வெளியான இடங்களில் இருந்து உபயோகித்தலை தவிர்த்தல் வேண்டும் என்பதை மூன்றாவது உருவம் உணர்த்துகின்றது. இதை நீங்கள் உருவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இங்கு தரப்பட்ட உருவில் நீங்கள் முதலில் அவதானிப்பீர்களாக இருந்தால், உயரமான மரம் ஒன்று காணப்படுகிறது. அதன் மின்னல் தாக்கம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அந்த உயர்ந்த மரத்தின் உச்சியினூடாக கீழ் நோக்கி மின்னல் தாக்கம் ஏற்பட்டு கடத்தப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கீழே காணப்படுகின்ற குறியீடு மின்னல் தாக்கம், மின்னல் தாக்கம் ஏற்பட இடம் உண்டு என்றதை காட்டும் ஒரு குறியீடாக இது கொள்ளலாம். இந்த குறியீடு காணப்படும் இடத்துல ஒன்று மின்னல் தாக்கல் ஏற்பட இடம் உண்டு என்றதை உங்களுக்கு உணர்த்துகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த இடத்துல நிற்பதை தவிர்க்குதல் வேண்டும். அதே போல் மின்சாரம் பாய்கின்ற இடங்களில் கூடுதலாக ஆபத்து ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான குறியீட்டு ஊடாக உணர்த்தியிருப்பார்கள். இங்கால பார்க்கப்படுகின்ற அதாவது தொலைத்தொடர்பு கோபுரத்தில் பாருங்க, மேல் உச்சியில் ஒரு இடிமின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது எவ்வாறு தாக்கத்திலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்பதற்காக இடிதாங்கி பொருத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு அந்த பாருங்க அதின் டொட் கோடுகளால் காட்டப்பட்டவை. அதாவது அவற்றின் மீது இடி மின்னல் தாக்கம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அந்த இடிதாங்கி என்ன செய்யும், அதன் இடியின் இதை என்ன செய்யும், அவலத்தையும் புவியீர்ப்புக்கு நோக்கி நகர்த்தி போடும். ஆகவே அந்த உபகரணத்துக்கு பழுது ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளும். அவ்வாறு அந்த இடிதாங்கிக்குரிய இணைப்பு சரியான முறையில் புவியீர்ப்போட தொடுகை ஏற்படுத்தவில்லை என்றால் உபகரணங்களுக்கு பழுது அடைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை இந்த உரு உணர்த்துகின்றது. பாருங்கள், அந்த இடி மின்னல் ஏற்படுகின்ற போது அது எவ்வளவு தூரத்துக்கு அது இந்த தாக்கத்தின் இதிலிருந்து பாதுகாக்கும் என்பதை இந்த இது உரு உணர்த்துகின்றது. இடி மின்னல் ஏற்படும் போது திறந்த வெளியில் நிற்பதை தவிர்த்தல். நீங்கள் இங்கே உருவிலே அவதானிப்பீர்களாயிருந்தால், இங்கு திறந்த வெளியில் வாகனம் ஒன்று செல்கின்றது. அதாவது இங்கு வாகனம் செல்கின்ற போது அதன்
இயந்திரங்கள் இயங்கு நிலையில் காணப்படுகின்றது. ஆகவே அங்கே மின்சக்தி உருவாகிற சந்தர்ப்பம் அந்த இயந்திரத்தில் காணப்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இடிமின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாகனத்தில் இரும்பு சார்ந்த பொருட்களும் மின்சாரம் பாய்கின்ற சந்தர்ப்பங்களும் இருப்பதால் அந்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் கூடுதலாக காணப்படுகிறது. ஏன்னா இயந்திரம் இயங்கு நிலையில் இருப்பதாலும், அது மாத்திரமல்லாமல் இயந்திரங்களுக்குரிய உலோகங்கள் இரும்பு செப்பு போன்ற உலோகங்களால் ஆக்கப்பட்டவையாக இருப்பதாலும் மின்னல் தாக்கம் ஏற்பட இடம் உண்டு. ஆகவே இயங்கு நிலையில் இருக்கின்ற இயந்திரங்களுக்கு தாக்கும் சக்தி கூடுதலாக மின்னல் தாக்கம் காணப்படும். ஆகவே நீங்கள் அந்த ஒன்றில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது. 2 ஒரு திறந்த வெளியில் ஒரு மனிதர் நிற்கின்றார். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மின்னல் தாக்கம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் மின்னல் தாக்கம் மிக விரைவாக தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது என்பதை முன்பே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதை 2 காட்டுகின்றது. ஆகவே இடிமின்னல் ஏற்படும் போது திறந்த வெளியில் நிற்பதை நாங்கள் தவிர்த்தல் வேண்டும் என்பதை இது உணர்த்துகின்றது. கடத்தி இணைப்பி. பிரதான மின் மார்க்கத்தில் 2 கடத்திகளை இணைப்பதற்காக மாவுள்களிலான கோப்பைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கோப்பைகள் மின்னை கடத்த மாட்டாது. அதன் ஊடாக உட்செலுத்தப்படும் பிரதான மின் இணைப்பு கம்பிகளானது 2க்கு இடையிலான இணைப்பியாக தொழிற்படுகின்றது. அதாவது பிரதான மின் மார்க்கங்களில் இவ்வாறான இணைப்பிகள் கொண்ட மாவுள் கோப்பைகள் கொண்ட இணைப்பிகள் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு உருவில் பிரதான மின் மார்க்கத்துக்கான 2 கடத்திகளுக்கு இடையிலான இணைப்பிகளாக மாவுள்களான இணைப்பிகள் காணப்படுவதை நீங்கள் இந்த உருவில் காட்டுகின்றது. இது பிரதான மின் மார்க்கங்களில் இவ்வாறான இணைப்பிகள் மூலம் தொடுப்புகளை ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான மாவுள்களான கோப்பைகள் மின்னை கடத்த மாட்டாது. உருவில் காண்பது முதலை வாய்க்கவ்வி. அதாவது கவ்வி வகைகளில் முதலை வாய்க்கவ்வி, முதலை என்ற பற்களை போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். அதில் முதலை வாய்க்கவ்வி என கூறுவார்கள். இவ்வாறான கவ்விகள் பொதுவாக மின்னோட்டத்துக்குரிய மின்கலங்களுடனான இணைப்புகளை ஏற்படுத்துவதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இது இலகுவாக கவ்விக்கொள்வதற்கு பற்றிக்கொள்வதற்கு இலகுவாக இருப்பதால் இவ்வாறான கவ்விகளை மின் இணைப்புகளுக்கு கூடுதலாக பயன்படுத்தி கொள்வார். இதனை சொல்வது முதலை வாய்க்கவ்வி. மின்னை கடத்துபவை, மின்னை கடத்தாதவை என்ற வகையில் முதலாவது நாங்கள் மின்னை கடத்துபவை எவை? மின்னோட்ட பாய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது மின்னை கடத்தக்கூடியவை என்ற வகையில் முதலாவது சில்வர் சார்ந்தவை மின்னை கடத்தும். அதேபோல் தங்கம், கோல்டு, காப்பர் செப்பு, ஸ்டீல் இரும்பு, சீ வாட்டர் அதாவது கடல் தண்ணி, உப்பு தண்ணியும் என்ன செய்யும்? மின்னை கடத்தும். மின்னை கடத்தாதவை எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ். அதில் பார்த்தா ரப்பர் சார்ந்தது பொருட்கள் மின்னை கடத்தாது. கிளாஸ் கண்ணாடி, ஆயில் அதாவது ஆயில் சார்ந்த பொருட்களும் மின்னை கடத்தாது. டைமண்ட் வைரம் அதுவும் மின்னை கடத்தாது. காய்ந்த மரங்கள் ட்ரைவுட் அதாவது காய்ந்த மரங்கள் மின்னை கடத்தாதவை என்ற இதுக்குள்ள நாங்கள் உள்ளடக்கலாம். அது இந்த வகையில் நாங்கள் மின்னை கடத்துபவை, மின்னை கடத்தாதவை என்ற பொருட்களை நாங்கள் வேறுபடுத்தி அறிந்து கொள்ளலாம். உருவில் காண்பது சிகை உலர்த்தி. நீங்கள் முடிவெட்டும் இடங்களில் சலூன் போவீங்களானே, போகும்போது இவ்வாறான அதாவது முடியை அதாவது உங்களுக்கு தலைமுடி வெட்டப்பட்ட பின்பு அதை உலர்த்துவதற்காக பாவிக்கப்படும் ஒரு உபகரணம் சிகை உலர்த்தி. அதாட்டி நீங்கள் வீடுகளில் நீங்கள் தலையில் முழுகினா பிறகு தலை காய்வதற்காக சிலர் என்ன செய்வார்கள்? இவ்வாறான உபகரணத்தை பயன்படுத்தி சிகையை உலர்த்துவார்கள். அதற்காக பயன்படும் ஒரு உபகரணம் சிகை உலர்த்தி. ஹேர் ட்ரையர். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பது பென்சில் கூராக்கி, பென்சில் கட்டர். பென்சிலை கூராக்குவதற்கு
சீவுவதற்கு, பென்சிலை சீவி கூராக்குவதற்கு பயன்படும் ஒரு உபகரணம் பென்சில் கூராக்கி. கருவிப்பட்டிகளில் இவ்வாறான உபகரணங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பது தாழ் பிணை கருவி. தாழ் பிணை கருவி, தாள்களை பிணைப்பதற்காக பயன்படுகின்ற ஒரு கருவி ஸ்டெப்லர். தாழ் பிணை கருவி இவை பல்வேறுபட்ட அளவுகள் கொண்டதாகவும் அவற்றுக்கு பாவிக்கப்படுகின்ற கிளிப்ஸ் என்று சொல்லுவோம், அவை பல்வேறுபட்ட அளவுகளை கொண்டதாகவும் பல்வேறுபட்ட அளவுகள் கொண்ட தாள்களை பிணைக்கக்கூடியதாகவும் இருப்பதாக இந்த உபகரணங்கள் காணப்படுகின்றன. இதை பல்வேறுபட்ட வடிவங்களிலும் இதை காணக்கூடியதாக இருக்கும். தாழ் பிணை கருவி ஸ்டெப்லர். இங்கு தாழ் பிணை கருவியும் அதற்குரிய ஆணிகளையும், அதாவது இணைப்பியாக தொழிற்படும் ஆணிகள், அதாவது கிளிப், இவற்றினையும் இந்த உருவில் காணக்கூடியதாக உள்ளது. இந்த கிளிப் வகைகள் பல்வேறுபட்ட அளவுகளை கொண்டதாக காணப்படும். கிளிப் வகைகளை கொண்டு நாங்கள் பல்வேறு, அதாவது தாள்களின் எண்ணிக்கைகளை கூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஒவ்வொரு தாள்களின் எண்ணிக்கைக்கு அளவாக கிளிப்பின் அளவுகள் வேறுபட்டு கொள்ளும்.